எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். முதலாவதாக ஜூலை மாதத்திற்கான மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நிகழப்போகுது சார்? மேஷராசி ரொம்ப இயல்பான ராசிமா. அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட பிரெயின் தனியாக இயங்கும் அவங்களுக்கு. ஏன்னா மேஷராசிலேயே அஸ்வின் நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது. இவங்ககிட்ட கொஞ்சம் உட்காந்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே தடுமாறிடுவீங்க. நீங்கள் ஆன்மீகமாக பேசுனீங்க வைங்க, ஞானத்தை பற்றி பேசுவாங்க. நிறைய அப்படி அந்த இன்புட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லும்போது அட்டே எங்கள் அப்பா எப்பா அப்படின்னுவீங்க. இவங்களுக்கு ஆசையே இல்லை வாழ்க்கையிலன்னு நினைப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பில்டிங்கை பற்றி பேசுவாங்க, பணத்தை பற்றி பேசுவாங்க. ஓ, ஆசை இருக்காப்புல இருக்காட்டிருக்கு, ஆனால் பணத்து மேலே தான் ஆசையாட்டிருக்கு. இந்த ஞானமெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஞானமும் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் பதவியை பற்றி பேசுவாங்க. இப்படி எல்லாத்துலேயும் நாலேஜாக இருந்தால் என்ன பண்ணுறது? இது அத்தனையும் மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. பட் இதெல்லாம் யாருக்கு பயன்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் அறிவு, இந்த அறிவு உங்களுக்கு பயன்படுதா, இல்லை அறிவு இருந்து மற்றவங்களுக்கு பயன்படுறதா? என் கூட இருந்தவங்க பூரா இப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் எப்படி தெரியுமா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம். மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு கொஸ்டின் மார்க். ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்காக ஓடிட்டுருப்பாங்க. சரி, அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஜோக்காக பேசினா 1 மணி நேரம் பேசுவாங்க. ரொம்ப கோவப்பட்டு பேசினா 3 மணி நேரம் பேசுவாள். அழுது பேசினாலும் 10 நிமிஷம் பேசுவாள். அந்த 10 நிமிஷத்துக்கு கருத்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ வேதனைகளும் அவ்வளோ விஷயங்களும் மனசில் போட்டுட்ருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதம். நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே பொருள் சேர்க்கை இருக்கும். அவங்களுக்கு பண வரவுகள் வரும். அது தன் பணமோ மற்றவங்க பணமோ எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாத கடைசியில் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டம் 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 ஓட்டம், எதுக்கு ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சகோதர சகோதரிகளை பற்றி சிந்தனைகள் இருக்கும். உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல அமெரிக்காவை பற்றி சிந்தனை பண்ணுவாங்க. நிறைய விஷயம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் படிப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை பண்ணுவாங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஒரு புது விஷயங்களை பற்றி யோசிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, அதை பற்றி செயல்படுவாங்க, அதற்காக முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க. அதே போன்று பார்த்திங்க அப்படின்னா புது புது அரசியல் விஷயங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளில் நம்ம இந்த வாட்டி இந்த இதில் போய் சேரணும், அதில் போய் சேரணுன்ற ஒரு ஐடியாலஜிலாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். பலவிதமான சிந்தனைகள் மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நான் இப்படி இருக்கிறதுக்கு யார் தெரியுமா காரணம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியோ இல்லை யாரையோ பற்றி தன் பேர்னு சொல்ல மாட்டாங்க. மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் சுறுசுறுப்பாக எங்கேயும் ஓடின்னு இருப்பாங்க. நிறையா விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க. என்னமோ புரிஞ்சுதோ புரியலையோ ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அதாவது இந்த குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஏதோ ஒரு தைரியம், நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு தன்மை அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். 10 பேரை நிற்க வச்சா அவங்க தனியாக தெரிவாங்க. அவங்க வேலையில் அவங்க கில்லியாக இருப்பாங்க. இது அத்தனையும் மேஷராசி என்பவர்களுக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாங்குவேஜ் மேலே நிறையா ஸ்கில்ஸ் கற்றுப்பாங்க. அதே சமயத்தில் நல்லா சம்பாத்தியத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கொஞ்சம் செலவுகள்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். யாராவது பெருமை வந்து பேசுவாங்க, சார் உங்களை பார்த்தா அப்பா நான் ஐயோ அப்படின்வாங்க. டக்குன்னு ஜோப்லேருந்து ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பெருமை பேசி காசு வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான காலமும் இந்த காலங்கள் இருக்குது. இதெல்லாம் மேஷராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். பணப்பிரச்சனை தீருமா? இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. பணம், அதுக்கப்புறம் பிரச்சனையை சேர்த்து சொல்கிறீங்க. பணம் வரும், பிரச்சனையாக இருந்தால் பணம் வராது. பணத்துக்கு ஒரு நியதி இருக்குமா? நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. பணத்துக்குன்னு ஒரு 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 பணம் வந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கிறதுக்கு வரணும். பணம் வந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லைன்னா, இந்த பணத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. அதுதான் பணம் வந்தால் அது பிரச்சனை இல்லாமல் வரணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறது? அது நிம்மதிக்காக வரணும். அப்போ இவங்ககிட்ட அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தெரிஞ்சோ தெரியாமல் பணம் வந்துருன்ட்டேன். அது மற்றவர்களோட பணமா இல்லை இவங்க பணமாங்கிறது தான்.
ஸோ இந்த மாதம் பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நான் மாத சம்பளம் 10,856 வாங்குகிறேன் சார், எனக்கு இந்த மாதம் எப்படி சார் பணம் வரும்? அதே பணம் தான், லீவ் எடுத்தால் கூட பிடிச்சி தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு எப்படி மாறுதல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். அவங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணும். மல்டிபிள் டேலண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சின்ன இதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணுறதுக்கு வந்தீங்க, எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி பாருங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல மனசில் இருந்துருக்கும், ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கும். அப்போ நீங்கள் அதில் தானாக வருவீங்க. இந்த மாதிரி இன்னி ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்கள் மனசில் இருக்கும். ஸோ இது எப்படி கொண்டு வரணும்னா, இந்த கலையை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா, கலைக்கு சரஸ்வதி, அதை கொண்டு போயிட்டீங்கன்னா தானா லக்ஷ்மி தேவி வந்துடுவா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த கலையை மேஷராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் இந்த காலமாக இருக்கும். இதை தவிர நம்ம கஷ்டப்பட்டு ஏன் வரலன்னா வராது. அது மகேஷரில் எந்த இது சொன்னாலும் வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எந்த அஸ்ட்ராலஜி சொன்னாலும் இட் ஓன்ட் ஹேப்பன்ஸ். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி, நம்ம வந்து அந்த பணத்தினுடைய விதியை தெரிஞ்சுட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு பண வரவுகள் உண்டு. சிறப்பு. இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக அதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன சார் இப்படி சொல்லிட்டேன்? ஆமாம், அதாவது 2 விஷயங்கள் இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் அர்த்த மறைவு ஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்றாரு. இந்த அர்த்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் இந்த மாதம் டயட்டு அப்படின்னு சொல்லி 9 மணிக்கு சாப்பிடுவாள். டயட்டுன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு சாப்பிடுவாள். அப்போ என்ன ஆகும்? இல்லைன்னா சாப்பிடாமல் 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றது. ஸோ அந்த விஷயத்தை தவிர்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. உடம்பு ஹீட் பாடியாக இருக்கும். அதே சமயத்தில் நிறையா தண்ணி குடிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 2 லிட்டர்ஸ் 1+1 2 லிட்டர்ஸ் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களில் இவங்க கடைபிடிக்காதங்காட்டி இந்த அர்த்த மறைவு ஸ்தானம் இந்த மாதமும் இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஆனி மாதமும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாசி மாதமும், இந்த 2 மாதம் இவங்களை போட்டு படுத்தி எடுத்துரும் இந்த உடம்பு. பார்த்தீங்க, இவங்க இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் வேணும்? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 3 விதமாக சொல்லி ஏமாறுவாங்க. நான் அப்போவே சொன்ன மாதிரி பெருமை, பிரமாதம், ஒன்றுமா ஏமாந்துருவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக கேட்டாங்கன்னா, ஐயோ பாவம் என்ன வேணும் அப்படின்னு அவ்வளோதான். இந்த 2வது விஷயத்தில் ஏமாந்துருவாங்க. 3வது விஷயத்தில் ரொம்ப எமர்ஜென்சி கொடுத்தா போட்டுருவாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அழுத்தம் தாங்க முடியாது. இந்த 3 விஷயத்தில் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. 4 பேட்டை வாங்கி ஒருத்தட்ட பணம் கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம். வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசலாம். 12 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போது என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம் இந்த மாதத்தில் பலன்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து போகிறோன்னு வச்சுப்போங்க. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி ஆடின்னு 2 அதுவும். இந்த ஆனி மாதத்தில் வந்து திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் வந்து இத்தனை விசேஷங்கள் வந்து இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது வந்து அம்பாளுக்குண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி வந்து சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன அம்மா, அதாவது தெய்வத்துக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது,
அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வருது, புது விஷயத்தை வந்து அதில் ஏற்படப்படக்கூடியது, அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துகிட்ருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் இந்த ஒரு நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்து இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. சிறப்பு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேஷராசிக்காரர்கள். நன்றி சார்.